கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அன்பானவர்களே, பிதாவாகிய தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் அப்படிங்கிறத பாருங்க. அவர் நாம எல்லாரும் பழைய ஏற்பாட்டின் காலத்துல பாத்தீங்கன்னா நம்மை போன்ற முன்னோர்களுக்கு என்ன போதிக்கப்பட்டதுன்னா, பிதாவானவர் ரொம்ப பயங்கரமானவர், அவர் எரிச்சல் உள்ள தேவன், அவர் நம்மளை அழிச்சிருவாரு, அப்படியெல்லாம் கூட பழைய ஏற்பாட்டின் காலத்துல போதிக்கப்பட்டிருந்துச்சு. அதுவும் உண்மைதான். அதாவது அவர் எல்லாருக்கும் அந்த நிலையை உண்டாக்குறது இல்லை. கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு அவர் எரிச்சல் உள்ள தேவனா இருந்தார். அடங்காதவர்களுக்கு அவர்களை அடக்குகிறவர்களாக இருந்தார். சரி, இப்ப எல்லோருக்கும் பொதுவான ஒரு போதனையாக அது போதிக்கப்பட்ட காலத்துல அவர் அன்பானவர், அவர் நம்மீது கருணை உள்ளவர், கிருபை உள்ளவர் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புறார். இந்த உலகத்துக்கு அனுப்பி முதல் அவர் என்ன செஞ்சார்? இயேசு கிறிஸ்து முதல் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, நாம பாவிகள் என்பதை நாம உணரும்படியா செஞ்சார். நாம செய்கிற செயல் பாவ செயல், எது பாவம் இல்லாதது, எது பாவம் உள்ளது அப்படிங்கிற அந்த காரியத்தை நமக்கு வேறு பிரிச்சு காட்டினார். அப்ப இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை நாம ஒப்பிட்டு பார்க்கிற போது நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்னா, பாவிகளோட லிஸ்ட்ல தான் நம்ம இருக்கிறோம். ஐயோ, நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கிறோம், நாம கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்மை கடவுள் தண்டித்து விடுவார் அப்படிங்கிற நிலையில தான் நாம இருந்தோம். ஆனா இந்த பாவத்திலிருந்து நாம விடுவிக்கப்படணும் அப்படின்னா, நாம உணர்ந்து கொண்டது, அதாவது நமக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியில அவர் செய்த போதனைகளை எல்லாம் நாம வாசிக்கிறப்போ கேட்கிறப்போ நாம பாவ செயல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம உணர்ந்து கொள்ளும்படியா அந்த வார்த்தைகளும் அந்த போதனைகளும் இருந்துச்சு. இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நமக்குள்ள என்ன பயம் வருதுன்னா, ஐயோ நாம பாவம் பண்ணிட்டோம், பிதாவாகிய தேவன் நம் மீது கோபமா இருப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு நிலை வருகிற போதுதான் இப்படி ஒரு அழகான ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, நீங்கெல்லாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படணும்னா ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்படணும். எந்த பாவமும் பண்ணாத ஒரு பரிசுத்தமான மாமிசம் அடிக்கப்படணும். அப்ப உங்கள யாரும் அதைய செய்ய தயாரா இல்லை. உங்களுக்குள்ள இருந்து ஒருத்தரை எடுத்து நான் அப்படி பழி செலுத்துவேன், நான் தயாரா இல்லை, அதுக்காக என் சொந்த குமாரனையே நான் இந்த பூமிக்கு அனுப்புறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை என்ன பண்ண சொன்னாருங்க? நமக்காக சிலுவையிலே அறையுண்டு மரிக்க செய்யறேன், என் மகனையே உங்களுக்காக மரிக்க செய்யறேன், இனி நீங்க பாவம் பண்ணாதீங்க, இது வரைக்கும் நீங்க செஞ்ச பாவங்களை எல்லாம் விட்டுருங்க, நான் அதை மன்னிச்சுட்டேன், இனிமேல் பாவம் பண்ணாதீங்க அப்படின்னு நம்மீது அவர் வைத்திருக்கிற அன்பையும், நம்மீது அவர் வைத்திருக்கிற ஒரு பாசத்தையும், நம்மை நேசிக்கிற அந்த நேசிப்பையும் பிதாவாகிய தேவன் விளங்க பண்ணின சம்பவம் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மரிக்க செய்தார். அப்ப எவ்வளவு அன்பானவர் பாத்தீங்களா? நீங்களும் நானும் இந்த உலகத்துல செய்த பாவங்களை மறந்து இனி எந்த பாவமும் செஞ்ச கூடாது அப்படிங்கிறதுக்காக தன் சொந்த குமாரனைய சிலுவையில மரிக்க செய்திருக்கிற பிதாவாகிய தேவன் அவ்வளவு அன்புள்ளவர். அந்த அன்பை விளங்க பண்ணத்தான் அப்படி ஒரு சம்பவத்தை அங்க நிறைவேற்றினார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் பிதாவின் அன்புக்குரியவர்களா இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நாம ஏற்றுக்கொண்டவர்கள் என்பது உண்மையானால் பாவத்திலிருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும், அக்கிரம சிந்தையிலிருந்து நம்ம விடுவிச்சுக்கணும், கர்த்தர் வெறுக்கிற காரியத்திலிருந்து நம்ம விலக்கி கொள்ளணும். அப்பதான் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நம்ம ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். அப்பதான் கிறிஸ்து
நமக்காக மரித்தது பயனுள்ளதா இருக்கும். பிதாவாகிய தேவனுடைய அன்பு எப்ப நிறைவேறுதுன்னா, உங்களுக்காக எனக்காக தன் சொந்த குமாரனைய மறிக்க செஞ்சது. அப்ப அப்படிப்பட்ட அன்பை நம்ம தவற விடலாமா? சொல்லுங்க. அப்படிப்பட்ட அன்பை விட்டு நாம விலகலாமா? அப்படிப்பட்ட அன்புக்கு நாம துரோகம் பண்ணலாமா? அல்லது அப்படிப்பட்ட அன்புக்கு விரோதமா நாம எழும்பலாமா? யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா நமக்காக தன் சொந்த குமாரனை கொடுத்த பிதாவினுடைய அன்பு, அந்த அன்புல நாம நிலைச்சிருக்கணும். செய்வீங்களா? அன்பின் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளுக்காக, அதாவது எங்களுக்காக உம்முடைய குமாரனை நீர் மறிக்க செய்து எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த அளவு கடந்த அன்பை நீர் நிரூபித்தீர். நாங்கள் அந்த அன்பிலிருந்து விலகி போகாமல் அந்த அன்பை முழுமையாய் ருசிக்கிறவர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக, கிறிஸ்துவின் மரணத்தின் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டவர்களாக நாங்கள் இந்த பூமியில வாழ்ந்து உம்முடைய அன்பிலே நிலை பெற்றிருக்க நீங்க கிருபை பாராட்டு. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.